Hi, hello friends, welcome to Jaya's Kitchen. In this video, we will see ஒரு விஷயத்தை பார்க்க போறோங்க. அதுதான் unboxing வீடியோ பார்க்க போறோங்க. அது என்னன்னா iPhone 12. எல்லாரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது iPhone 12 காக தான். அது இப்போ ரிலீஸ் ஆயிருக்குங்க. ரிலீஸ் ஆகி ஒரு 5 நாள் தான் ஆகுது. எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா என் ஃப்ரெண்ட் வெளியில இருந்து டிராவல் பண்ணாருங்க. சோ நான் முன்னாடியே சொல்லி வச்சிட்டு இருந்தேன். சோ கண்டிப்பா எனக்கு வரும்போது வாங்கிட்டு வரணும்னு. ஏன்னா இந்தியால இப்பதான் லான்ச் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேரத்துக்கே கிட்டத்தட்ட 1 month ஆயிடுங்க. சோ அதனால வந்து நான் முன்னாடியே சொல்லி வச்சிட்டு இருந்தேன். அவர் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த வீடியோவில் முழுக்க ஐஃபோன் உடைய ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அது என்ன மாதிரி கெப்பாசிட்டி, என்ன மெகா பிக்சல்ஸ் கேமரா கொடுத்துருக்கான், ஸ்டோரேஜ் என்னென்ன ஃபீச்சர்ஸ், 11க்கும் 12க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஐஃபோன் 12க்கான ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு நான் தந்திருக்கேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். இதுவே 12 வாங்குறதா இருந்தால் நீங்கள் 11, 10 ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் 12 என்ன ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியுங்க. பொதுவாக யூஎஸ் கம்பெனிஸ் நிறைய இந்தியன் கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணி நான் வரும்போது கொண்டு வந்துடுன்னு சொன்னால் அவன் வரதுக்கு எப்படியும் 5 to 10 days எக்ஸ்டெண்டாக கூட ஆகலாம். ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் பொறுத்து. ஆனால் இந்த கார்கோ ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே ட்ராவல் பண்ணிவிடுவாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் எப்படியோ ஒரு வழியாக என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சுங்க. கார்கோ ஃப்ளைட்லேருந்து அமேசானோட டைப் வச்ச கம்பெனி மூலியமாக நான் வாங்கினேன். அமேசான் ஏ ஃபார் அமேசிங் சொல்லுவாங்க இல்லையா. அமேசான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேக்கிங்கே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. டேமேஜ் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் தனியாக அதுக்கு பே பண்ணணும் இல்லை. டேமேஜ் ப்ரொடெக்ஷன் சின்ன ப்ராப்ளம்னாலும் இமீடியட்டாக அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடிஷ்னலாக 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் தராங்க. ஸோ நீங்கள் தைரியமாக எந்த ப்ராடக்ட் போனாலும் நீங்கள் அமேசானில் தைரியமாக புக் பண்ணலாம். உங்கள் வீலுக்கு டேமேஜ் ப்ரொடெக்ஷனோடு தராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் 1 year கொடுக்குறாங்க. 1 year வாரண்டியோட நிறையா வருது. ஓகேங்க, இதை பற்றி நிறையா பேசிட்டோம். நம்ம இதை பிரித்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஐஃபோன்னாலே பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது தான். ஸோ பிராண்ட் இருக்குது, அந்த லுக் இருக்குது. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது 11க்கும் 10க்கும் இந்த 12க்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இல்லை நம்ம ஃபோன் மாற்றலாமா, இல்லை இதே வச்சுக்கலாமா, இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அலுமினியம் ஃப்ரேம். ஸோ அதாவது உங்களுக்கு வைட் ஆங்கிள், ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னென்னா 5G சப்போர்ட்டுங்க. ஸோ இந்தியாவில் இன்னும் 5G வரல, 4G தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் இது அட்வான்ஸாக முன்னாடியே எப்படியும் வருன்றது தெரிஞ்சுனா என்னன்னு தெரியல. அவங்க 5Gயோட கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. எப்போவுமே ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 11 இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. கூடவே ப்ரோ 8 ப்ரோ, 10 ப்ரோ, 11 ப்ரோ, 9 ப்ரோ இந்த மாதிரி சீரிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒன்றும் இல்லை, ட்ரிபிள் கேமரா இருக்கும். சிங்கிள், டூயல், ட்ரிபிள் கேமரா அந்த மாதிரி வெர்ஷன்ஸோடு சேர்ந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு இந்த 2020 ரிலீஸில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 12 மினி அண்ட் வெர்ஷன் 12 ப்ரோ 3 வேரியண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 12லையும் மினிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் கேமரா இருக்குங்க. டூயல் கேமரா வித் ஃப்ளாஷ் லைட் இருக்கும். ஸோ ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா வெர்ஷன்லையும் வர மாதிரி தான். ப்ரோவில் வந்து மேக்ஸ் இல்லையா, மேக்ஸ் சைஸில் ட்ரிபிள் கேமரா இருக்குது. இது தாங்க இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது நெட்வொர்க்குங்க. 5G சப்போர்ட் முன்னாடி சொன்ன மாதிரி 5G சப்போர்ட் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் தைரியமாக போகலாம். ஏன்னா அப்கமிங் வந்து கண்டிப்பாக 5G இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இன்னொரு வெர்ஷன் போகணுன்னு அவசியம் இல்லை. 12 உங்களுக்கு போதுமானது. ஸோ 5G ரிலீஸ் ஆனால் கிட்டத்தட்ட மினிமம் 5 to 10 yearsக்கு வந்து 5G தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் தான் 6, 7லாம் போகும். தைரியமாக நீங்கள் இந்த வெர்ஷன் போகலாம் நீங்கள். ஏன்னா இதில் வெயிட்டு மெயினாக நான் சொல்லி ஆகணுங்க. வெயிட்டு தாங்க ரொம்பவே குறைச்சிருக்காங்க வெயிட்டு. 11லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 194 கிராம் இருக்கும். அதாவது 200 கிராம், நியர்பை 200 கிராமில் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 164 தாங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஒரு 20 to 30 கிராம்ஸ் குறைஞ்சிருக்குங்க வெயிட்டு. ஸோ நீங்கள் பாக்கெட்டில் போட்டு யூஸ் பண்ணலாம், பேக்லலாம் போட்டு யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. அந்த வெயிட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. கைக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பிடிச்சி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் கிளியராக இருக்குது பாருங்கள். கையில் கச்சிடமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கொரில்லா ப்ரொடெக்ஷன்றதுனால நீங்கள் கீழே ஐஃபோனில் பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. நீங்கள் தண்ணியில் போட்டுட்டா கூட அப் டு 30 minutes, மேக்ஸ் 30 minutes சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் 30 minutes தண்ணிக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூல் போகிறீங்க, ஏதாவது வீட்டில் தண்ணியில் விழுந்துச்சுனாலும் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது இல்லையா.
பொதுவாக நம்ம 1 minute 2 minutes தருவோம். ஆனால் 30 minutes வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே ஃபோன் எடுத்து லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரையரில் அப்படி இப்படி காமிச்சு யூஸ் பண்ணாலே உங்களுக்கு பேக் டு நார்மல் ஆகிடும் உங்களுக்கு ஃபோனு. அந்தளவுக்கு க்ளோஸ்டு மால்ட் இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சின்ன ஒரு கேப் கூட இருக்காது. மெயினாக வந்து 12 இன்னொரு விஷயம் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர், ஒயர்லெஸ் சார்ஜருங்க. அதுதான் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். மெயினாக வந்து சார்ஜர் வந்து ஒயர்லெஸ். அதே மாதிரி டிஸ்பிளேவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது 6.1 inch 90.2 centimeter இது இருக்குது. ஏன்னா ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரில்லா ப்ரொடெக்ஷன்றதுனால கீழே போட்டாலும் தவறி கீழே வந்தாலும் உங்களுக்கு அந்த அவ்வளோ சீக்கிரம் உடைச்சிடாது ஃபோன். தைரியமாக நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். உடையிறதுக்கான சான்ஸே இல்லைங்க இதில். ஏன்னா கொரில்லா ப்ரொடெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எந்த ஃபோன் வாங்கினாலும் நம்ம அடிஷ்னலாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போட்டுருவோம், பின்னாடி ஒரு கேரி கேஸ் போட்டுருவோம். அது நமக்கு நார்மலாக ஆயிடுச்சு. கொரில்லா ப்ரொடெக்ஷன்றது மோஸ்ட்லி நிறைய பேர் அது என்னென்னு ஸ்க்ராட்ச்லாம் ஆகாதுங்க. நீங்கள் சும்மா நகத்தில் கீறினா கூட மறுபடியும் அது சரியாயிடும். சும்மா இப்படி தொடச்சி விட்டிங்கனால அது ஸ்க்ராட்ச் போயிடும். அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இது. கீழே வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உரையாது. இருந்தாலும் நம்ம அடிஷ்னலாக நம்ம டேம்பர் கிளாஸ் போடுவோம், பின்னாடி வந்து கேரி கேஸ்லாம் போடுவோம். இவ்வளோ பக்காவாக பண்ணியுமே அது இன்னும் உங்களுக்கு டபுள் சேஃப்டி தான் சொல்லுவேன் நான். ஆஸ் யூஷுவல் சிம்மு பார்த்தீங்கன்னா 12லேயும் நானோ சிம் இருக்குது, நானோ சிம் இருக்கும். eSIM நம்ம மோஸ்ட்லியாக விர்ச்சுவலாக சிம்மை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆஸ் யூஷுவல் நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் பற்றி நீங்கள் சொல்ல வேணாம். ஏன்னா நம்ம இன்பில்ட் மெமரி ஸ்லாட்லாம் இல்லாதனால நீங்கள் இன்பில்ட் 64 GB இந்த ஃபோன் வந்து 64 GBங்க. இந்த 12 மெகாபிக்சல்ஸ் 12 பிக்சல்ஸ் ஃப்ரண்ட்டு 12 பேக்கும் 12 செல்ஃபியும் 12 சொல்லுவோம். பேக் கேமராவும் 12 மெகாபிக்சல்ஸ் தான். 4 GB ரேமுங்க. இது 4 GB ரேம் ஸ்பீடு இதுவே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆப்பிள் ஓஎஸ்னாவே சொல்லவே வேணாம். 2 GBலே வேறு லெவலில் ஒர்க் பண்ணோம். இது 4 GB சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது. இது 6.1 inch உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். இது ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேன்றதுனால நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க, ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரி ஒரு இருக்கும். எப்படி நீங்கள் தேட்டர்லாம் போனால் ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு மூவி பார்க்குற ஃபீல் இருக்கோ அதே ஃபீல் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சின்னதாக இருக்குது ஹரிசாண்டல் பார்க்கும்போது வெர்டிகல் பார்க்கும்போது ஸோ நீங்கள் முடிஞ்சளவு இந்த வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபீல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. இதில் நிறைய விஷயம் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தா தான் இன்னும் என்னென்ன இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ஓஎஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வெர்ஷன்ஸ் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ வெர்ஷன்ஸ் பேட்ச் ரிலீஸ் சொல்லுவாங்க நம்ம ஐடியில். ஸோ அப்பப்போ பண்ணி ஓஎஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா iPhone 11 பார்த்தீங்கன்னா 13 OS 13 வந்து அது 13 வந்து 13.12 அந்த மாதிரி வெர்ஷன்ஸ்லாம் அப்பப்போ அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா OS வந்து 14 இது 14 சீரியஸில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். கண்டிப்பாக இந்த கேம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பசங்க விளையாடுவாங்க இல்லைங்களா. அந்த கேம் விளையாடுறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேமில் வந்து அந்த ஆடியோ அந்த கிளாரிட்டி ஸோ இதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணுற மாதிரி கிளியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அதனோட ஃபீச்சர்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே அதை கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த வெர்ஷன் போகலாமா இல்லைன்னு உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிடும். ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ன்றதுனால எக்ஸலண்ட்டாக அந்த என்ன மாதிரி ஆடியோ அங்கே ரெக்கார்டாக இருக்கோ அந்த எக்ஸாக்ட் வாய்ஸ் உங்களுக்கு அப்படியே ரீச் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. நார்மல் ப்ளஸ் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி எல்லா வெர்ஷன்லையும் இப்போ இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் சொல்ல வேணாம். நீங்கள் ஐஃபோன் யூஸர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் ஐடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. USB பார்த்தீங்கன்னா இது 2.0 வெர்ஷன் இருக்குது. ஸோ பவர் டெலிவரி பார்த்தீங்கன்னா 2.0. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட் அக்சஸ் இருக்குங்க. ஏன்னா இது ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கிறதுனால ஃபாஸ்ட் அக்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். 15 watts வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டாண்ட் பை மோட் வந்து நீங்கள் சொல்லி ஆகணும். இதில் நிறையவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்ட் பை மோட் பார்த்தீங்கன்னா 17 hours வரைக்கும் இதில் மல்டிமீடியா யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை 17 hours வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மியூசிக்ஸ் பொதுவாக நம்ம லாங் ட்ராவல் பண்ணுவோம், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஏன்னா ஃப்ளைட்டில் போனால் அந்த ஏரோப்ளைன் மோட் போட்டு நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி 65 hours வரைக்கும்ங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 65 hours வரைக்கும் நீங்கள் ஆடியோ ப்ளே பண்ணிட்டு போகலாங்க. ஓகேங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மேஜர் புல்லட் பாயிண்ட் சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு மேஜர் இதில் 12 என்னென்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்ன்ற சொல்கிறேன் பாருங்கள். கிளியராக கேட்டுக்கேன். இது ஒரு வெயிட் மெயினாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 164 கிராம் தாங்க இதனுடைய வெயிட். அதே மாதிரி 5G இது அட்டாச்சு இன்பில்ட் 5G வருதுங்க. நீங்கள் புதுசாக ஃபோன் மாற்றணும்ல 5G இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாலே இந்த ஃபோன் கிளியராக சப்போர்ட் பண்ணிவிடுங்க. 5G சப்போர்ட் இது வந்து இந்த 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி OS வெர்ஷன்ஸ் பழையசெல்லாம் பார்த்தீங்கன்னா 13லேருந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 14.1 டேரெக்டாக 14 இல்லாமல் 14.1 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தாங்க உங்களுக்கு. ஏன்னா 14.1 வெர்ஷன் சொல்லவே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். வந்து 4K வீடியோ வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி கேமரா வந்து செல்ஃபி ப்ளஸ் பின்னாடி பேக் சைட் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியும் 12 மெகாபிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. 4K சப்போர்ட். ஸோ இது Wi-Fi 802.11 வெர்ஷனுங்க. இன்னும் கொஞ்சம் ஹாட்ஸ்பாட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து டோயல் பேண்ட் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளூடூத் 5 சீரீஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. ப்ளூடூத் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஜிபிஎஸும் இருக்குது. ஜிபிஎஸ் NFC எல்லாமே இருக்குது. USB வந்து 2.0. ஸோ அது நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. லியான் நான் ரிமூவல் பேட்டரி. ஸோ சார்ஜிங் இது வந்து இன்னும் உங்களுக்கு முக்கியமாக காட்டுறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இது எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து
ஒயர்லெஸ் சார்ஜிங் பொதுவாக நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஐஃபோனில் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 15 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை வந்து 17 ஹவர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஆடியோ பிளேலாம் பார்த்தீங்கன்னா 65 ஹவர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க இதனோட மெயின் அட்வான்டேஜ். மற்றபடி ஐஃபோன் 12, 11 எல்லாமே கிட்டத்தட்ட அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரில. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ். ஏன்னா நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபோன் இருக்குது, என் கையில் இருக்குது, நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ 12க்கும் 11க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் என்னுடைய யூஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய பர்சனல் ஃபோன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அட்லீஸ்ட் நான் ஒரு 1 or 2 days யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய ஃபுல் ஃபீட்பேக் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே போடுறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது என்ன மாதிரி இருக்குது, இதில் என்ன பக் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை இஷ்யூ ஏதாவது இருக்கான்றது நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் பொதுவாக நீங்கள் ஐஃபோன் வாங்குறதா இருந்தால் என்னுடைய சஜஷன் கேட்டிங்கன்னா 12 தைரியமாக போகலாம். ஏன்னா 5G இருக்குது, லேட்டஸ்ட்டாக இருக்குது. எனக்கு போக போக கண்டிப்பாக 5G வந்துடும். அதனால் இது 4GB RAM எக்ஸலண்ட்டாக இருக்குது. 12 மெகா பிக்சல்ஸ். மற்றபடி 48, 20 பிக்சல்ஸ், 80 பிக்சல்ஸ்லாம் போயின்னு இருப்பீங்க வேறு ஃபோனில். 12 மெகா பிக்சல்ஸ். ஸோ ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுக்குலாம் தெரியும் நைட் மோடில் எப்படி இருக்கும். நைட் மோடு எக்ஸலண்ட்டாக இதில் இருக்குது. இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நைட் மோடு. ஒரு 80,000க்கு எல்லா ஃபீச்சர்ஸோடு உங்களுக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐஃபோன் ஆப்பிள் 12 போகலாங்க. லேட்டஸ்ட் OS. இதில் நீங்கள் குறை சொல்ல முடியாது. கேமர்ஸாக இருந்தால் இன்னும் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணோம். அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. 5G சப்போர்ட் பண்ணுறது. நீங்கள் தைரியமாக இந்த டிசைன் போடலாம். நீங்கள் தைரியமாக மினி இருக்குது, மேக்ஸ் இருக்குது, நீங்கள் தைரியமாக போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.